தங்கத்தோட விலை மலை ஏறிடுச்சான். ஆனா நான் அதுக்கு சிம்பிளா ஒரு சொல்யூஷன் சொல்லவா? 2-3 வருஷமா 10 பவுன் நகை வாங்கலாம்னு சொல்லி காசு சேர்த்து வச்சது இப்ப இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு 2 பவுன் கூட வாங்க முடியறது இல்ல. சரி, இப்ப 10 பவுன் வாங்க முடியலதான் என்ன, 2 பவுன் கிடைச்சா 2 பவுன்ல நகை வாங்கி போட்டுக்கோ. அப்படி உனக்கு கோல்டு மேல அவ்வளவு ஆசைன்னா கோல்டு மாதிரியே இருக்கிற ஆன்டிக் இமிடேஷன் ஜுவல்லரி எல்லாம் கிடைக்குது, அதை வாங்கி போட்டுக்க வேண்டியது தானே. ஆனா அதான் முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் நகை போட்டுக்கிறதுக்காக நகை விலை ஏறுதேன்னு பயப்படல. வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுவீங்க அப்படின்னு கேட்பாங்களே, அப்ப எங்க போய் முகத்தை வச்சுக்கிறது, அந்த விஷயத்துக்கு தான் பயப்படுறோம். இப்ப சொல்யூஷன் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிச்சுல. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது எதுக்குன்னா, பொண்ணு வேலைக்கு போவாது, சம்பாதிக்காது. இந்த மாதிரி ஏதாவது கஷ்ட நஷ்டம் வரும்போது நகையை அடகு வச்சு பணமா மாத்திக்கலாம், அதுக்காக தான். ஆனா இப்ப இருக்கிற பொண்ணுங்க தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, ஏன் அந்த பையனை விட அதிகமாவே சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த நகை வரதுச்சுனால? பொண்ணுக்கு நீங்க போடுற நகை கூட ஒரு நாள் மொழிதான் போகும். ஆனா அவளுக்கு நீங்க கொடுத்த படிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவளை கடைசி வரைக்கும் காப்பாத்தும். இந்த பிரச்சனைக்கு முடிவு ஒண்ணுதாங்க. கொடுக்கற கை நிறுத்திடுச்சுன்னா அதை எதிர்பார்த்து காத்து கிடக்கிற கையும் கொஞ்ச நாள்ல இறங்க தானே செய்யணும். ஏன்னா இப்பெல்லாம் பசங்களுக்கு தான் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதா. இத்தனை பவுன் போட்டாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு எந்த பையனும் சொல்ல முடியாது பாருங்க. நம்மளுடைய தேவைக்கு தான் ஆடை ஆபரணங்களை தவிர நம்மளுடைய அந்தஸ்தை காட்டக்கூடியது நம்ம பேருக்கு பின்னாடி போடக்கூடிய டிகிரி மட்டும்தான். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை பை.